பிப்ரவரி 27 ஜெர்மன் நாட்டின் தேசிய பாராளுமன்ற கட்டடமான ரீஸ்டாக் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு சரியா 4 வாரத்துக்கு முன்னாடிதான் ஹிட்லர் ஜெர்மனியோட அதிபராக பதவியேற்றிருந்தாரு. இந்த தீ விபத்து தொடர்பாக மரினஸ் என்பவரை டச்சு கம்யூனிஸ்ட் அரசு கைது செய்த போதும் அப்போதைய வளர்ந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்த ஹிட்லர் கம்யூனிஸ்ட் தான் இந்த தீ விபத்துக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டினாரு. ஜெர்மன் அரசாங்கத்துக்கு எதிராக கம்யூனிஸ்ட் சதி செய்வதாக கூறி இந்த தீ விபத்தை ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டாரு ஹிட்லர். இந்த விபத்துக்கு பின்னாடி நடைபெற்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுகளின் பங்கு கடுமையாக முடக்கப்பட்ட ஹிட்லரின் கட்சி பெரும்பான்மையான அதிகாரத்தை பெற வழிவகுத்தது. மேலும் ஹிட்லரை ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக மாற்றியது. ஒருவேளை அன்னைக்கு அந்த ரீஸ்டாக் ஃபயர் நடைபெறாம இருந்திருந்தா பின்னாடி வந்த காலங்கள்ல ஹிட்லர்னால ஏற்பட்ட நிறைய நாச வேலைகள் தடுக்கப்பட்டிருக்கலாம்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.